அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சேனலில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஆன்மீகம் என்றால் என்ன? இந்த பூமியில் மனித இனம் தோன்றியது முதல் இன்று வரை பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றன. அதுவும் ஆன்மீக ஆராய்ச்சிகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே நடந்து அதன் மூலம் நமக்கு பல விளக்கங்களை, பல உண்மைகளை பல சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் நமக்குள் ஆன்மீக தேடலும், ஆன்மீகம் என்றால் என்ன என்ற ஒரு தேடலும் இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆன்மீகம் என்றால் என்ன என்று பல விளக்கங்கள் கொடுத்தாலும் நமக்கான ஒரு தேடல் மூலம் இன்னும் நமக்குள் பல விளக்கங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. ஆன்மீகம் என்றால் என்ன என்று ஒரு பதிலில் நாம் அதை முடித்துவிட முடியாது. ஏனென்றால் நாம் ஆன்மீகத்தில் ஈடுபட அதற்கான விளக்கங்களும் நமக்குள் வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் நான் தியானம் செய்ய ஆரம்பித்த இந்த 12 ஆண்டுகால தியான வாழ்க்கையில் ஆன்மீகத்தை பற்றிய பல விளக்கங்கள் எனக்கு கிடைத்தாலும் ஒரு சிலவற்றை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று பலரும் பல வழிகளில் தன்னை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக் கொள்வதை நம்மால் காண முடிகிறது. ஆன்மீகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு பல வழிகள் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை தியானத்தின் மூலம் நமக்கு ஆன்மீகத்தை பற்றிய பல பதில்கள் நமக்குள் கிடைக்கின்றது. எல்லா வழிகளிலுமே ஆன்மீகத்தை பற்றின நமக்கு புரிதல் கிடைத்தாலும் தியானத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய புரிதல்கள் நமக்குள் பல உண்மைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. அந்த வகையில் ஆன்மீகம் என்றால் என்ன என்ற எனது தேடலில் நான் உணர்ந்தவைகள், ஆன்மீகம் என்றால் தன்னை உணர்வது, அதாவது ஆன்மாவை உணர்வது, இறைவனை உணர்வது, இந்த பிரபஞ்சத்தை உணர்வது, பிரபஞ்ச இயக்கத்தை உணர்வது, நாம் லௌகீக வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் பற்றற்று இருப்பது, இப்படி நிறைய ஆன்மீக தேடலில் நாம் பல உண்மைகளை நம்மால் உணர முடிகிறது. ஆன்மீகமும் லௌகீகமும் வேற பாதையாக தோன்றினாலும் என்னோட பார்வையில் நாம் லௌகீக வாழ்க்கையை ஆன்மீகம் கலந்து ஆன்மீகத்தோடு வாழும் பொழுது நம்மால் சுலபமாக லௌகீக வாழ்க்கையை வாழ முடிகிறது. நாம் இப்போது வாழக்கூடிய லௌகீக வாழ்க்கையை விட்டு விலகி நாம் முழுமையாக ஆன்மீகத்தில் ஈடுபட முடியாது. ஏனென்றால் அன்றைய காலத்தில் இன்று போல் ஒரு பல தொழில்கள், பல வேலைகள் இல்லாத காலகட்டத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைய வாழ்க்கை சூழல் போல் இல்லாத காலகட்டத்தில் பலரால் எந்த நேரமும் தியானத்தில் ஈடுபட்டு, பக்தியில் ஈடுபட்டு, தன்னை முழுவதும் அதிகபட்சமாக குறைந்த லௌகீக வாழ்க்கையும் அதிகபட்ச ஆன்மீக வாழ்க்கையும் வாழ்ந்த காலத்தில் பலரால் ஆன்மீக வாழ்க்கை சுலபமாக வாழ முடிந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழ்நிலையில் நம்மால் முழுமையாக ஆன்மீகத்தில் ஈடுபட முடியாத காலகட்டத்தில், ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் லௌகீக வாழ்க்கை மிகப்பெரிய கமிட்மெண்ட்டாக மாறிக்கொண்ட காலத்தில்
நம்மால் லௌகீகத்தை விட்டு நம்மால் முழுமையாக ஆன்மீகத்தில் ஈடுபட முடியாது, ஒரு சிலரை தவிர. ஏனென்றால் இன்று அதிகமாக ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் ஒரு திருமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இன்று ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்றைய காலத்தில் திருமணத்திற்கு முன்பே பல பேர் ஆன்மீகத்தில் ஈடுபட்டதால் அவர்களால் லௌகீக வாழ்க்கையை ஒதுக்கிவிட்டு ஆன்மீக வாழ்க்கையை வாழ முடிந்தது. இன்று பெரும்பாலானோர் தன் திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஆன்மீகத்துக்கு வருவதால் ஒரு குடும்பத்தை விட்டோ, லௌகீக வாழ்க்கையை விட்டோ, தான் பார்க்கக்கூடிய வேலைகளை விட்டோ நம்மளால் முழுவதும் ஆன்மீகத்தில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அப்படிப்பட்ட தருணத்தில் நம்மால் குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டும் லௌகீக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டும் அதே நேரத்தில் அதன் மீது பற்றற்று இருந்தால், அதாவது நாம் நமக்கான குடும்ப பொறுப்புகளையும் கடமைகளையும் இருந்து விட்டு விலகாமல் அதை ஆன்மீக வாழ்க்கையோடு ஒன்றி போய் ஒரு பற்றற்று இருந்து நம்மால் ஒரு ஆன்மீக வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும் என்பது என்னுடைய ஒரு அனுபவமான உண்மை. இன்று நிறைய பேர் ஆன்மீகத்துக்கு வந்தால் குடும்பத்தை பார்க்க முடியாது என்றும், தன் வேலைகளை கவனிக்க முடியாது என்றும் நினைக்கும் காரணத்தினால் அவர்களால் முழுமையாக ஆன்மீகத்தில் ஈடுபட முடியவில்லை. ஆனால் நாம் ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. திருமணம் ஆகியிருக்கலாம், ஆகாமல் இருக்கலாம், அந்த காலகட்டத்தில் இங்கே முக்கியமில்லை. நாம் என்ன நோக்கத்தோடு இந்த ஆன்மீக தேடலில் நாம் ஆன்மீக வாழ்க்கை வாழுகிறோம் என்பதை பொறுத்து தான் இந்த ஆன்மீக வாழ்க்கை அமைகிறது. இன்றைய இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தமான சூழ்நிலையில் இன்றைக்கி அதிகமானோர் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தில், இன்னும் சிலர் மன நோயில் கூட வாழ்கிறார்கள். ஏனென்றால் இன்றைய காலத்தில் குடும்ப பொறுப்பும் வேலைகளும் நமக்கு மிகப்பெரிய ஒரு கமிட்மெண்ட்டாக இருப்பதால் பயங்கர மன அழுத்தத்துக்கு இன்று பல பேர் ஆளாகி இருக்கின்றார்கள். ஏனென்றால் இன்று தேவை அந்தளவுக்கு உயர்ந்து கொண்டே போகின்றது நம் வாழ்க்கை முறைகள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மால் முழுமையாக ஆன்மீக வாழ்க்கையை வாழ முடியும் என்றால் ஒரு சிலருக்கு சந்தேகமாக இருக்கின்றது. நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மால் முழுமையாக ஆன்மீக வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். ஏனென்றால் நாம் எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு லௌகீக வாழ்க்கையில் இருந்து லௌகீக வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் அதன் கவர்ச்சியில் நாம் ஈடுபடாமல், அந்த பற்றில் நாம் மாட்டிக்கொள்ளாமல், அதே நேரத்தில் நமது கடமையிலிருந்து விலகாமல் நம்மால் முழுமையாக ஆன்மீகத்தில் ஈடுபட முடியும் என்பதை என்னுடைய ஒரு அனுபவபூர்வமான உண்மை. ஆன்மீகம் என்றால் அது லௌகீக வாழ்க்கைக்கு எதிரானது அல்ல. லௌகீக வாழ்க்கைக்கு முழு சப்போர்ட்டாக, முழு பக்கபலமாக, முழு ஒத்துழைப்பாக இந்த ஆன்மீக வாழ்க்கையை நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் இங்கே ஆன்மீக வாழ்க்கையில் பல வழிகள் உண்டு. நான் பின்பற்றக்கூடிய வழிகள் ஒரே வழிதான், தியான முறைகள் மட்டுமே. மற்றபடி வேறு எந்த வழிகளும் எனக்கு ஆன்மீகத்தில் நான் பின்பற்றியது கிடையாது. முழுக்க முழுக்க தியான முறைகள் மட்டுமே நான் பின்பற்றி கொண்டிருக்கின்றேன்.
இந்த தியானம் மூலமாக எனக்கு கிடைத்த பல அனுபவங்களில் ஒன்று, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு பற்று கிடையாது, யாரிடமும் எந்த பற்றும் கிடையாது. அதே நேரத்தில் எனக்கான கடமையை நான் செய்து கொண்டிருந்தான் இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் தியானத்தில் நான் கண்ட உண்மைகள் என்னை ஒரு ஆன்மாவாக உணர்ந்தது. இறைவனை உணர்ந்த தருணங்கள், இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்த தருணங்கள், இந்த பிரபஞ்ச இயக்கத்தை உணர்ந்த தருணங்கள், இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பூமியே ஒரு ஆன்மீக பூமி. நாம் புதிதாக இங்கே ஆன்மீகத்தை கண்டுபிடிப்பதற்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஆன்மீக தேடல் என்பது கூட சரியான ஒரு வார்த்தை இல்லை. ஏனென்றால் இந்த பூமி என்று உயிரினங்கள் தோன்ற ஆரம்பித்ததோ அன்று முதல் இந்த பூமி ஆன்மீக பூமியாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் தான் இந்த ஆன்மீக பூமியில் இருந்து கொண்டு ஒரு ஆன்மீகத்தை புதிதாக தேடுவது போல் நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். உண்மை அதுவல்ல. நாம் ஆன்மீகத்தில் தான் இருக்கின்றோம் என்ற உண்மையை மறந்த காரணத்தினால் நாம் அதை தேட முயற்சி செய்கின்றோம். இன்னும் சுலபமாக சொல்வதென்றால், நாம் ஆன்மீக வாழ்க்கையை முழுவதும் உணர்வதற்கு ஏற்ற தருணம் நாம் இப்பொழுது வாழ்கின்ற லௌகீக வாழ்க்கையிலிருந்து பற்றற்று இருந்தால் போதும் நம்மளால் ஆன்மீக வாழ்க்கையை உணர முடியும். நம்மளுடைய இயற்கை குணமே ஒரு ஆன்மீகம்தான். இந்த இயற்கையே ஒரு ஆன்மீகம்தான். நம் படைப்பே ஒரு ஆன்மீகம்தான். இது நமக்கு தெரியாத காரணத்தினால் நாம் ஆன்மீகத்தை வெளியில் தேடிக்கொண்டு இருக்கின்றோம். ஆன்மீகம் என்றால் என்ன என்று நாம் இன்னும் தேடிக்கொண்டு இருக்கின்றோம். நான் தியானம் செய்த ஆரம்ப காலத்தில் நானும் ஆன்மீக தேடலில், அதாவது தியானம் மூலம் ஆன்மீக தேடலில் நிறைய முயற்சி செய்திருக்கின்றேன். ஒரு காலகட்டத்தில் ஆன்மீகம் என்பது வெளியில் அல்ல, நமக்குள் தான் இருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொண்ட பின் எனக்கு வெளியில் ஆன்மீக தேடல் இங்கே கிடையாது. இது அனைவருக்கும் பொருந்தும். நமக்குள் தான் அனைத்தும் இருக்கின்றன. ஓர் அறிவியல் கண்டுபிடிப்பு கூட நாம் வெளியில் தான் தேட முடியும். ஆனால் ஆன்மீக கண்டுபிடிப்புகள் நமக்கு உள்ளில் தான் நம்மளால் தேட முடியும். ஏன்னால் நமக்குள் அது புதைந்து கிடைக்கின்றன. உள்ளுக்குள் ஆன்மா இருக்கின்றது, இறைவன் இருக்கின்றார், பிரபஞ்ச இயக்கத்தின் பொருள்கள் உள்ளே இருக்கின்றன. அனைத்தும் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் எப்படி அதை வெளியில் தேட முடியும்? நமக்குள் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு தியான முறைகள் தான் இங்கே கை கொடுக்கின்றன. ஏனென்றால் என்னோட அனுபவத்தில் தியானம் மூலம் மட்டுமே நமக்குள் நடக்கக்கூடிய, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மையை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. பல பேர் ஆன்மீகத்திற்கு ஆன்மீகம் என்றால் என்ன என்று பல பேர் பல விளக்கங்கள் கொடுத்தாலும், நாம் நமக்குள் தேடும் பொழுது, நமக்குள் உள்ளுக்குள் உணரும் பொழுது, தியானத்தில் மூலம் நமக்குள் உள்முகமாக பயணம் செய்யும் பொழுதுதான் ஆன்மீகம் என்றால் என்ன என்பதற்கான பதில்கள் நமக்குள்ளிருந்து வருகின்றன. எப்பொழுதுமே நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஆன்மீகத்தில் எந்த ஒரு கேள்விக்குமே நாம் வெளியிலிருந்து ஒரு பதில்கள் கிடைக்கிறது என்றால் அது சரியாக இருக்காது. நமக்குள் இருந்து ஒரு பதில் வந்தால் அதுதான் நமக்கான பதிலாக இருக்கும், அதுதான் சரியானதாக இருக்கும் என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு. ஆன்மீகம் என்றால் என்ன என்று நாம் வெளியில் ஒரு மிகைப்படுத்தி தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாம் நினைக்கும் அளவிற்கு அது ஒரு பெரிய செயல் அல்ல.
நமக்குள் இயங்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை நாம் புரிந்து கொண்டால் போதும், நமக்கான ஆன்மீக வாழ்க்கை ஒரு புரிதலோடு இங்கே ஆரம்பமாகும். இல்லாத ஒன்றை தான் நாம் தேட வேண்டும், இருக்கும் ஒன்றை நாம் தேட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதனால் ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை தேடுவதை விட்டுவிட்டு நீங்கள் இன்று முதல் தியானம் செய்யுங்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகம், ஆன்மா, இறைவன், பிரபஞ்ச இயக்கத்தை நீங்கள் முழுவதுமாக உங்களால் உணர முடியும். அதன் மூலம் உங்களால் அனைத்திலிருந்தும் பற்றற்று இருந்து, அதாவது லௌகீக வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் அதிலிருந்து பற்றற்று இருந்து ஒரு ஆன்மீக துணையுடன் உங்களால் முழுவதுமாக வெற்றிகரமாக வாழ முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்கின்றேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் நாம் அடுத்து சந்திக்கலாம்.